வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போறோம். கேரட்டும் பீன்ஸும் போட்டு தேங்காய் போட்ட கறி. அதுக்கப்புறம் வந்து ரவை துள்ளி, அதாவது ரவா துள்ளி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பிரசாதமா வந்து நம்ம ரவா துள்ளி தான் பண்ண போறோம். முதல்ல வந்து இந்த பக்கம் வந்து பரங்கிக்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, அது வெந்துன்னு இருக்கு. இந்த பக்கம் புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி. சாம்பார் பொடி ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருத்து. நம்ம வந்து பீன்ஸ் கேரட் கறி பண்ணிக்கலாம். அதுக்கு தாளிச்சிருவோம். முதல்ல கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூடவே வந்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கேரட் பீன்ஸை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். வெந்துன்னு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சிடுது. மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். அப்புறம் பருப்பு, நல்லா தோரம் பருப்பு ஒரு கரண்டிக்கு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இதுலேயே பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டாச்சு. இப்போ அதை சேர்த்துடலாம். நம்ம சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு, அந்த பக்கம் வந்து பீன்ஸ் கேரட் வெந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்குள்ள ரவா துள்ளிக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். 1 கப்பு ரவை, 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தேங்காய், ஒரு அரை கப்புக்கு வந்து நெய், ஏலக்காய் பொடி பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இது வந்து அப்பங்க எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நெய்யை விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நெய் விட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு வறுபட்டுருது, அதை எடுத்துடலாம். 1 கப்பு தேங்காய், இதை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். நாம தேங்காய் வறுபட்டுருது பாருங்க, நல்லா அது எடுத்துடலாம். நல்லா லைட் கோல்டன் கலரில் இருக்கணும். இப்போ அதே கடாயிலே கொஞ்சம் நெய்யை விட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ரவையும் நல்லா கோல்டன் கலரில் வறுபடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரவை பாருங்கள் நல்லா வறுபட்டுருக்கு, தெரியுதா? லைட்டாக கலர் மாறி இருக்கா? இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்நீர் சேர்த்துடலாம். 1 கப்பு ரவைக்கு ஒரு 2 கப்பு தண்ணி. மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து சாம்பார் ரெடி ஆகிடுது, அதை ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சு மட்டும்தான் நம்ம கொட்டணும். அதாவது கடுகு வெந்தயம் மட்டும் தாளிச்சா போதும். பாருங்க, பீன்ஸ் கேரட் கறியும் ரெடி. பீன்ஸ் கேரட் கறிக்கு தேங்காய் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துப்போம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பீன்ஸ் கேரட் கறி வந்து ரெடி ஆகிடுது. மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து நம்ம சாம்பாருக்கு மட்டும் தாளிக்க மட்டும்தான் தாளிக்கணும். அதுக்குள்ளே வந்து ரவை வெந்திருக்கும், இதை முடிச்சிடலாம். பாருங்க, ரவை நல்லா வெந்திருக்கா? வறுத்து வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்துருவோம். இது கூடவே வந்து சர்க்கரையும் சேர்த்துடலாம். ஒரு 2 கப்பு சர்க்கரை, 2லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1.5 கப்பு தான் சேர்த்துருக்கேன். சர்க்கரையும் ரவையும் நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து வந்துருக்கு. இப்போ ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை, தெரியும் உங்களுக்கு, ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம். அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாகிடும், ஓவராக இருக்கும், அது ஹாட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. இது வந்து நல்லா அழகாக டிவைன் டச்சோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய். அவ்வளோதான், நம்மளுடைய ரவா துள்ளி ரெடி. முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துருவோம். கடுகு வெந்தயம் சாம்பாருக்கு தாளிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான்,
நம்மளுடைய பரங்கிக்காய் சாம்பார் ரெடி. அதே மாதிரி கேரட் பீன்ஸ் தேங்காய் போட்ட கறியும் ரெடி. ரவா துள்ளி நம்ம வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை பிரசாதத்துக்கு ரவா துள்ளி பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக இந்த மாதிரி ரவா துள்ளி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இது எங்கள் மாமியார் பண்ணுறது. பட் எந்த ஊர் ஸ்பெஷல்னு எனக்கு தெரியாது. நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய்லாம் வறுத்து சேர்த்து பண்ணுறோமா, டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் ரவையும் நல்லா வறுத்துக்கணும். அதாவது ரொம்ப லைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கலர் மாற ரவையும் வறுத்துக்கணும். அதே மாதிரி தேங்காயும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேசரி பவுடரோ இல்லைனா குங்குமப்பூ எதுவுமே போடணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவா துள்ளி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.